ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உலக பொதுமறையான நூல். பகவத்கீதை அனைத்து மக்களுக்கும் உரித்தானது. எந்த ஒரு இடத்துக்கோ நேரத்துக்கோ சூழ்நிலைக்கோ சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட இனம், யாருக்கும் தனிப்பட்ட விதத்துல யாருக்கும் உரித்தானது கிடையாது. பகவத்கீதை அனைத்து நாடு, மதம், இனம், மொழி எல்லாருக்கும் உரித்தானது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒருத்தர். ஏங்க அப்படி சொல்றீங்க? கிறிஸ்தவர்கள்லாம் இருக்காங்க, பைபிள் படிக்கலாம், குரான் இஸ்லாமுக்கு குரான் படிக்கலாம். ஏன் பகவத்கீதை மட்டும் உலக பொதுமறை நூல்? ஏன்னா பகவத்கீதை எதை பற்றி பேசுகிறது? பகவத்கீதையில பகவான் எதை பற்றி பேசுறாரு? அவர் எந்த கிழமை எந்த கடவுளை வழிபடணும், எந்த திசையை நோக்கி விளக்கு பொருத்தி வைக்கணும், என்ன கிழமை எந்த கோயிலுக்கு போகணும், இதை பத்தி எல்லாம் சொல்லல. வீடு எந்த திசையை பார்த்து கட்டணும், அதுல பூஜை மண்டபம் எங்க இருக்கணும், ஒரு வீட்டுல படுக்கை அறை எங்க இருக்கணும், சமையல் அறை எங்க இருக்கணும், அதை பத்தி எல்லாம் கிடையாது. சரி, என்ன யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும், என்ன புண்ணியம் செய்யலாம், வேதத்துல என்ன யாகம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்கும், அதுவும் கிடையாது. இந்த யாகம் பண்ண இந்த புண்ணியம், இந்த பூஜை பண்ணா இந்த புண்ணியம், அதுவும் கிடையாது. அப்ப பகவத்கீதை எதை கூறுகிறது? பகவத்கீதையில் நாம் நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனமே நம் எதிரி, மனமே நம் நண்பன். யாருடைய மனது தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த மனது அவனுக்கு நண்பன். யாருடைய மனது அவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த மனம் அவனுக்கு எதிரி. அப்போ மனசு உலகத்துல எல்லாருக்கும் இருக்கா? எல்லாரும் மனதை கட்டுப்படுத்தி ஆகணுமா? அந்த மனதை கட்டுப்படுத்தும் கலையை பகவான் சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் உலகத்துல எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், பொய்க்கருவம், அறியாமை. இது உலகம் முழுவதும் அனைத்து இடங்களையும் பரவி இருக்கு. உலகம் முழுவதுமே பொறாமப்படுறவங்க இருக்காங்க, பௌதிக ஆசை உள்ளவங்க இருக்காங்க, கோவப்படுறவங்க, பேராசைப்படுறவங்க, பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்போ யார் ஒருத்தர் பகவத்கீதை படிக்கிறாங்களோ அவங்க இதையெல்லாம் வென்று இந்த எதிரிகள், 6 எதிரி, காமம், கோபம், காமா, குரோதா, லோபா, மோக, மத, மாத்சரியம், இந்த 6 எதிரிகளையும் வென்று அவர் ரொம்ப வாழும் போதும் ஆனந்தமா வாழலாம். உடலை விட்டு பகவான்கிட்ட போயிடலாம். அதனால பகவத்கீதை அனைத்து மக்களுக்கு உரித்தானது. அப்ப பகவத்கீதையில பார்த்தோம்னா அதுல மொத்தம் 700 ஸ்லோகங்கள், 18 அத்தியாயம், 700 ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு? 17ஆம் அத்தியாயத்திலே பகவத்கீதை முடிவடைந்து விட்டது. 18வது அத்தியாயம் 17 அத்தியாயம் வரை பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அது ஒரு ஓவர்வியூ, ஒரு மேலோட்டமா ஒரு கண்ணோட்டமா எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த 17 அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதை 18ஆம் அத்தியாயத்துல ஓவர்வியூ மாதிரி கொடுத்திருக்காரு. சரி, இப்போ நம்ம ஒரு புத்தகம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகத்துல நடுவுல உள்ள பக்கம் ரொம்ப முக்கியமானது. நடுவுல பக்கங்கள்ல இருக்கும். முன்னாடி ஒரு அட்டை இருக்கும், பின்னாடி ஒரு அட்டை இருக்கும். இந்த 2 அட்டை எதுக்காக? அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களை பாதுகாப்பு. இப்போ உதாரணத்துக்கு என் கையில ஒரு பாகவதம் புக் இருக்கு. இந்த புக்ல இந்த பக்கம் ஒரு அட்டை இருக்கு, இந்த பக்கம் ஒரு அட்டை இருக்கு. 2 அட்டை என்ன பண்ணுது? உள்ள பக்கங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற பக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரிதான் பகவத்கீதை பிரபுபாதர் என்ன சொல்றாரு? 18 அத்தியாயம், முன்னால் இருக்கும் 6 அத்தியாயம், நடுவில் இருக்கும் 6 அத்தியாயம், இறுதியில் இருக்கிற 6 அத்தியாயம். முன்னாடி இருக்கிற 6 அத்தியாயம், பின்னாடி இருக்கிற 6 அத்தியாயம், நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம். சோ பகவத்கீதை நாம் ஒரு கேள்வி பதில் கடைசியில. முன்னாடி இருக்கும் 6 அத்தியாயம்
பின்னாடி 6 அத்தியாயம், நடுவுல 6 அத்தியாயம். அப்ப அது முன்னாடி 6 அத்தியாயம், பின்னாடி 6 அத்தியாயம், நடுவில் இருக்கும் 6 அத்தியாயத்தை பாதுகாக்கும். பகவத்கீதையில ஒரு அத்தியாயம் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அர்ஜுன விஷால யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், நிஷ்காம கர்ம யோகம், அப்புறம் தியான யோகம். இந்த மாதிரி ஒரு அத்தியாயம் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. யோகம் என்றால் பகவானுடைய இணைவது. யோகம் என்றால் மனதையும் புலன்களை கட்டுப்படுத்தும். யுச்சதே இது யோகா, இறைவனோடு கனெக்ஷன், தொடர்பை ஏற்படுத்துறது. யோக இந்திரிய சம்யமா, யோகம் என்றாலே மனதையும் புலன்களை கட்டுப்படுத்துறது. அப்போ பகவத்கீதையில பகவான் பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்றாரு. கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், தியான யோகம், நிஷ்காம கர்ம யோகம், அப்படி எல்லாம் சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றாரு, இந்த யோக முறைகள்லாம் சொல்லும் போது அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க சொன்ன யோகம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. 6 அத்தியாயத்துல பகவான் தியான யோகத்தை பத்தி சொல்றாரு. ஒரு ஆன்மீகவாதி தனி இடத்துல போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி ரொம்ப உயர்வா உட்கார்ந்துருக்காம ரொம்ப தாழ்வாலும் சமதளத்துல உட்கார்ந்துருக்கணும். கண்ணை முழுவதும் திறந்திருக்கூடாது, முழுவதும் மூடி இருக்கக்கூடாது, பாதி கண் அப்படி திறந்திருக்கணும். நாசி, மூக்கினுடைய நாசி நுனி, மூக்கினுடைய நீச்சம், நாசி நீச்சம், அதாவது மூக்கினுடைய நுனி பாகத்தை பார்க்கணும். தூங்கி விடக்கூடாது, வேற எது விஷயத்துல கவனம் சிதறக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு கடும் தவம் செஞ்சு அந்த யோகி, அந்த ஞானி என்னை தியானிக்கலாம். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா இது ரொம்ப கஷ்டமா இல்ல இருக்கு, என்னால பண்ண முடியாது, நான் ஒரு குடும்பஸ்தன், நான்லாம் இப்ப தியானம் பண்ண முடியாது. அப்ப அர்ஜுனன் நிராகரித்து விட்டார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அர்ஜுனன் தியான யோகத்தை நிராகரித்து விட்டார். இப்ப பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், சோசியல் மீடியா, ஸ்மார்ட் போன் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலத்திலே அர்ஜுனன் சொல்ற இந்த யோக முறை எனக்கு ஒத்து வராது, என் மனதை ஒருநிலைப்படுத்த முடியல, அந்த காற்றை விட வேகமா போகுது, சஞ்சலங்கி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் நசியாக நிகிரகம் மன்யே வாயுரேவ துஷ்டம். வீசுற காற்றை கூட புடிச்சு நிறுத்திடலாம் போல கிருஷ்ணா, மனதை நிறுத்த முடியல. அதனால இந்த யோகம் எல்லாம் எனக்கு ஒத்து வராது, எனக்கு பண்ற மாதிரி ஒரு யோகம் சொல்றேன். அப்ப பகவான் சொன்னாரு, பக்தி யோகமே சிறந்தது. யோகினாம் அபி சர்வேஷா பக்ததே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமோயுக்த தமோ. எல்லா யோகிலையும் கர்மயோகி, ஞான யோகி, அஷ்டாங்க யோகி, தியான யோகி, அடயோகி, இந்த யோகி எல்லாம் சிறந்தவர் பக்தி யோகி. யோகினாம் அபி சர்வேஷாம் பக்ததேன் அந்தராத்மனா, என்னை உள் மனதில் நினைத்துக் கொண்டு, எந்த ஒரு பக்தர் என்னை உள் மனதில் நினைத்துக் கொண்டு பக்தி செய்யறாரோ அவர் யோகி எல்லாம் சிறந்தவர். ஸ்ரத்தா, முழு நம்பிக்கையோட, பிறளாது மனதோட பக்தி தொண்டு பண்ண அந்த பக்தன் எனக்கு மிக பிரியமானவன், நெருக்கமான யோகியும் நண்பனுமாவான். அப்போ 6 அத்தியாயத்துடைய முடிவு எங்க முடியுது, பக்தி யோகமே சிறந்தது. பகவத்கீதை முதல் 6 அத்தியாயம் சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணர் பக்தி யோகமே சிறந்ததுங்கிறார். 2ஆம் யோகத்துல சாங்கிய யோகம், 3ஆம் அத்தியாயத்துல கர்ம யோகம், 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம், 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகம், 6ஆம் அத்தியாயம் தியான யோகம். எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன கன்க்ளூட் பண்ணாரு, முடிவு பக்தி யோகமே சிறந்தது. அத கிருஷ்ணர் வெறும் வார்த்தையாலாம் சொல்லிடுறது இல்லை, அதை நடைமுறையிலே உறுதிப்படுத்துற. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பகவத்கீதையினுடைய 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் தூய பக்தி தொண்டை பத்தி பகவான் பேசுறார். 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் தூய பக்தி தொண்டு. பக்தி தொண்டு தான் உயர்ந்தது, யோகத்திலாம் சிறந்தது பக்தி யோகம், யோகி எல்லாம் சிறந்தவர் பக்தி யோகி. அதுல ஒரு ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், 9ஆம் அத்தியாயத்துல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம் தான், ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரியச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனக. யாராவது எனக்கு அன்போட பக்தியோட ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அது பகவான் பக்தியை தான் பாக்குறார். அவர் உயர்ந்த குல பிறப்பா, சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறாரா, இந்தியாவில பெரிய பிராமண குலத்துல பிறந்திருக்கிறாரா, வேத ஞானம் எல்லாம் அவருக்கு இருக்குதா,
இதையெல்லாம் பகவான் காண்பதில்லை. பக்தியின் மனப்பான்மை மட்டுமே காண்கிறார். அந்த பக்தனுக்கு என்னிடம் பக்தி இருக்கிறதா, என்னிடம் அன்பு செய்கிறாரா, அதை மட்டும்தான் பார்க்கிறார். இத ஸ்லோகம். இது ஸ்லோகமா மட்டும் இல்லாம நடைமுறையில் பகவான் காமிச்சு கொடுக்கிறார். ஜெகநாதருடைய வாரம். இந்த வாரம் பொருள் ஜெகநாதர் தேர் திருவிழா. பாத்தீங்களா, மலேசியாலையும் நிறைய இடங்கள்ல கேரள ரத யாத்திரை பண்ணாங்க. ரொம்ப அற்புதமா ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா தேவி பெரும் கருணையோட, காரணமற்ற கருணை. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல கோயில்ல வந்தீங்கன்னா ரெண்டு விக்கிரகம் இருக்கு. ஒன்று மூலவர், இன்னொன்று உற்சவர். உற்சவத்துக்காக வேண்டி உள்ள விக்கிரகம் விக்கிரகம் உற்சவர். அந்த விக்கிரகம் ஒரு கோயில்ல, நீங்க இந்தியால வந்தீங்கன்னா ஒரு கோயில்ல ரெண்டு விக்கிரகம் பார்க்கலாம். மூலவர் பெரிய விக்கிரகம், சின்னவர் உற்சவ விக்கிரகம். அது சின்னதா இருக்கும். அது வெளியில அந்த விக்கிரகத்தை தேர்ல கொண்டு போறது, தேர் திருவிழா, பல்லக்கு திருவிழா, தெப்ப திருவிழா, அப்புறம் வசந்தோற்சவம், பிரம்மோற்சவம், இந்த நிறைய திருவிழா நடத்துவாங்க. வருஷத்துல 365 நாள் திருவிழா தான். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், கும்பகோணம் எல்லாம் போனீங்கன்னா தினமும் ஏதாவது பண்டிகை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா, எல்லா இடத்துலயும் தினமும் உற்சவம் தான். இந்த உற்சவம்னாலே பக்தருக்கு உற்சாகம் தான். நிறைய கீர்த்தனம் கேட்கலாம், சேவை பண்ணலாம், பிரசாதம் சாப்பிடலாம், பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யலாம், பக்தர்களுக்கு சேவை செய்யலாம், பேரானந்தத்துல மூழ்கிடலாம். எதுவுமே தோணாது. மனது அப்படி லயத்து விடும். அப்ப மனது தொந்தரவே பண்ணாது. சும்மா இருந்து பாருங்க, மனசு ஏதாவது குரங்கு வேலையெல்லாம் பண்ணும். சேவை பண்ணாம கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டோம், மனசு என்ன பண்ணும், அது குரங்குத்தனமான வேலையெல்லாம் காமிக்கும். அப்ப புரிஞ்சுக்கலாம், ஓ என் மனசு குரங்கு வித்த காமிக்குது, பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சேவையை நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்தியாவில் இருக்கிற விக்கிரகங்கள்ல மூலவர் விக்கிரகம் கோயிலை விட்டு வெளியில போக மாட்டார். ரங்கநாதர், பாண்டுரங்கர், அப்புறம் குருவாயூரப்பர், இந்த மாதிரி மூலவர் விக்கிரகம். மூலவர் விக்கிரகம் கோயிலை விட்டு வெளியில போக மாட்டார். எஸ் பிரபுஜி. இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுல ரெண்டு விக்கிரகம் இருக்கு கோயில்கள். கர்ப்ப கிரகத்துல மூலவர், அப்புறம் உற்சவர். இந்த மூலவர் விக்கிரகத்தை வெளியிலே கொண்டு போக மாட்டாங்க. மூலவர் வெளியிலே போக மாட்டார். பாத்தீங்கன்னா ரங்கநாதர், குருவாயூரப்பர், பாண்டுரங்கர், நிறைய விக்கிரகங்கள் இருக்காங்க. அந்த மூலவர் விக்கிரகம் பெருசா இருப்பாரு, கோயிலுக்குள்ளதான் இருப்பாரு. உற்சவர் விக்கிரகம் தான் கோயிலை விட்டு வெளியில இறங்கி ரதத்துல போவார். ஆனா ஜெகநாதர் மட்டும் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா, மூலவர் விக்கிரகமே கோயில் விட்டு வெளியில வரும். மூலவர் விக்கிரகம் இருக்கார் இல்லையா, அந்த மூலவ பெருமாள், மூல பெருமாள், அந்த கோயில் இருக்கிற மெயின் டைட்டி, கோயில் இருக்கிற மெயின் டைட்டி ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா, அவங்களே கோயில் விட்டு வெளியில வந்தார். ஏன் ஜெகநாதர் தேர்ல வர்றாரு? ஜெகநாதர் தேர்ல வரும்போது அன்னைக்கு ஒரு இடத்துல பேசிட்டு இருந்த ரொம்ப அழகான ஒரு லீலை என்னன்னா, கிருஷ்ணர்னாலே ஆனந்தத்தின் சொரூபம். கிருஷ்ணர்னாலே ஆனந்தம், சச்சிதானந்தம். அந்த கிருஷ்ணர் ஜெகநாதரா இருக்கும்போது அந்த ஆனந்தம் பலாயிரம் மடங்கு அதிகமாயிடும். பேரானந்தத்துல இருப்பார். அப்படி ரதத்துல வரும்போது ஜெகநாதர் என்ன பண்றாரு, ரத வீதியில உட்கார்ந்துலாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊர்ல கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் கிடையாது, கடவுளை தரிசனம் பண்ண நேரம் கிடையாது, எதுக்குமே நேரம் இல்லை, கடையிலே உட்கார்ந்து இருப்பாங்க. கேட்டா ஒரு தத்துவம் வேற சொல்லிடுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும், ஒர்க் இஸ் வர்ஷிப்பபிள். அப்படியே உழைச்சு உழைச்சு கழுதையா போக வேண்டியதுதான். மனித வாழ்க்கை கழுதை மாதிரி ஆகிறதுக்கு இல்ல, உழைக்க வேண்டும். பகவான் உழைப்புக்கு எதிரியே அல்ல, உழைக்க வேண்டும், இதை மிதமாக செய்ய வேண்டும் சொல்ற. யாரு யோகி ஆகும்? நம்ம கழுதை ஆகணுமா யோகி ஆகணுமாங்கிறத பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. யுக்தா ஆகார விகாரஸ்ய யுக்த சேத்தசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. உணவு, உழைப்பு, உறக்கம், கேளிக்கை. அதாவது உணவு, உண்ணக்கூடிய உணவு, உழைப்பு, தூக்கம், விளையாட்டு, இதெல்லாம் மிதமாக இருக்க வேண்டும். இது அளவு கூடிட்டாலும் பிரச்சனை, அளவு குறைஞ்சிட்டாலும் பிரச்சனை. இதை மிதமாக செய்பவனே குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் உழைக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் தூங்கணும்,
குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் சாதனா செய்ய வேண்டும், குறைந்தபட்சம் 6 மணி நேரம் நம்ம சேவை செய்ய வேண்டும். இப்படி ஆறு ஆறா நம்ம வாழ்க்கையை பிரிச்சுக்கணும். பக்தர்கள் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை ஆறு ஆறா பிரிச்சுக்கணும். ம். அப்ப எவ்வளவு ஆச்சு? 3 6 18 4 6 24. நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 4 6 24. ஒரு 6 மணி நேரம் 2 3 4 6 × 4 24. அப்ப என்னது? 6 மணி நேரம் தூக்கம் ஒரு 6 போயிடுச்சா, 6 மணி நேரம் உழைப்பு 12 மணி நேரம் போயிடுச்சா, 6 மணி நேரம் சாதனா, குறைந்தபட்சம் 2 மணி நேரம் 16 மாலை. அப்புறம் புரோபார் புத்தகம் வாசிக்கிறது, அப்புறம் சத்சங்கத்துக்கு வர்றது, பாகவதம் கேட்கறது, வீட்டுல விக்கிரக ஆராதனை செய்வது, இதுல ஒரு 6 மணி நேரம். அப்புறம் 6 மணி நேரம் சேவை. என்ன சேவை? நிறைய சேவை இருக்கு பக்தியில. பகவானுக்கு பூ தொடுப்பது, போகா சமைக்கிறது, கோயில்ல வந்து உற்சவத்துல சேவை பண்றது, கோயில்ல விக்கிரக மாதிரி பல்வேறு சேவைகள். 6 மணி நேரம் சேவை, 6 மணி நேரம் சாதனா, 6 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் தொழில். இப்படி வச்சுக்கிட்டா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம், பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம். நல்லா சாதனா பண்ணி, நல்லா சேவை செஞ்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்து, நல்லா வந்து வேலை பார்த்து, ஹோல் குடும்பம், அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேச வந்தோம்? சோ இங்க இந்த விக்கிரக ஆராதனை என்ன பண்ணிச்சு, என்ன என்ன நடக்குதுன்னா, பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தது. அவர் வந்து மூளை வரை கோயிலிருந்து வெளியில வர்றாரு. யாருக்காக? என்ன பார்க்க நேரம் இல்லை, பகவானை வந்து தரிசனம் பண்ண நேரம் இல்லை, பகவானை வந்து பிரார்த்தனை பண்ண நேரம் இல்லை, இப்படி சொல்றவங்களுக்கு பகவான் கருணையோட வெளியில வர்றாரு. இது அவருடைய காரணமற்ற கருணை. பகவான் நினைச்சா இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நம்ம ஏன் அங்க போகணும் அப்படி நினைக்கிறேன். பகவான் எப்பவுமே தன் பிள்ளைகளிடத்துல அளவற்ற அன்புள்ளவரா இருக்கு. சில நேரங்கள்ல பிள்ளைகள் பெற்றோர் பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனாலும் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகள் மேல அன்பாதான் இருக்கும், வெறுக்க மாட்டாங்க இல்லையா? பெற்றோர்கள் சொல்வதை சில பிள்ளைகள் கேட்பதில்லை. அப்ப அந்த பெற்றோர் வெறுத்து விடுகிறார்களா என்ன? கிடையவே கிடையாது. அவங்க மேல அன்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம பகவான் வேண்டான்னு உட்கார்ந்து இருந்தாலும் பகவான் கருணையோட இங்க இறங்கி வர, ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வர்றார். அதே மாதிரி ஜெகநாதன் ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கார். அவர் தன்னுடைய பூரி கோயில்ல ரத்ன சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு, அந்த ரத்ன சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வந்து ரதத்துல உட்கார்ந்து எல்லாரும் தரிசனம். அப்போ பகவான் பாரபட்சமே பார்ப்பதில்லை. 9ஆம் அத்தியாயத்துல இப்போ ஒரு ஸ்லோகம் சொன்ன இல்லையா, பத்தம் புஷ்பம், அதே மாதிரி சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியः ये भजन्ति तु मां பக்தியா மயி தே தேஷு சாப்யகம். அர்ஜுனா, நான் யார் மேலேயும் பாரபட்சம் பார்க்கறது இல்ல, யாரையும் வெறுக்கிறது இல்ல, நான் எல்லோருக்கும் சமமானவன். ஆனாலும் என்னிடம் பக்தி பண்ணும் பக்தன்ட்ட நான் தனி கவனம் செலுத்துறேன். இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஒரு அம்மாவுக்கு சித்ரா மாதாஜின்னு வச்சுக்கோங்க. சித்ரா மாதாஜிக்கு ஒரு 4 குழந்தைகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சித்ரா மாதாஜிக்கு ஒரு 4 குழந்தை இருக்கு. அதுல 3 குழந்தை சொன்ன பேச்சு கேக்குது, ஒரு பையன் கேட்க மாட்டேங்குது. ஆனா சித்ரா மாதாஜி என்ன பண்ணுவாங்க? 4 குழந்தையும் தன் குழந்தைய தான் நடத்துவாங்க. அந்த 3 குழந்தைங்க ஒரு தனி கவனம். ஏன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கிறாங்க. அதனால அவங்க மேல ஒரு 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 சின்ன கூடுதலான ஒரு பாசம் இருக்கதா. அந்த மாதிரி பகவான் எல்லோருக்கும் பொதுமானவர். அவர் யாரையும் பாரபட்சம் பார்க்கல. இவங்க பொறாமைக்காரங்க, இவங்க நாத்திகர்கள், இவங்க நம்பிக்கை இல்லாதவங்க. நோ, கிருஷ்ணா எல்லாரையும் குழந்தையா பாக்குறாரு. அவர்கிட்ட பக்தி பண்ற பக்தன்ட்டு கூடுதலா கவனம் செலுத்துறாரு. அப்போ 9ஆம் அத்தியாயத்துல ரொம்ப அழகழகான ஸ்லோகம். ஏன்னா 9ஆம் அத்தியாயத்துல ரொம்ப ரகசியமான அறிவு பகவான் கொடுக்குறாரு. மிகவும் மோஸ்ட் கான்பிடென்சியல் நாலேஜ். 9th சாப்டர் வந்து 9ஆம் அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு. அது என்னது? தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டு பகவானை கவரக்கூடியது. அப்போ இந்த 2 ஸ்லோகமும் வந்து கிருஷ்ணா உறுதிப்படுத்துறாரு ஜெகநாதரோட லீலை. காரணமற்ற கருணையோட ரதத்திலிருந்து வெளியில வந்து, கோயில்ல இருந்து வெளியில வந்து, எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம தன்னுடைய தரிசனத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஜெகநாதருக்கு இமையே கிடையாது. நமக்கெல்லாம் இமை இருக்கு பாத்தீங்களா? இந்த இமையை திறந்து போடுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் கண் சிமிட்டா நமக்கு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கோயில்ல உள்ள விக்கிரகத்துக்கு இமை உண்டு, ஆனா ஜெகநாதருடைய விக்கிரகத்துக்கு இமை கிடையாது. அவர் கண் சிமிட்டாமல் தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வை
ஜெகநாதர் பார்வையிலிருந்து யாருமே விலக முடியாது. எப்பேற்பட்ட மனிதனிலே கடைநிலையான மோசமான நாத்திகர்கள், பொறாமைகள் யாரா இருந்தாலும் பகவானை கடைக்கன் பார்வை அவங்க மேல படும். அவங்களுக்கும் அந்த அனுகிரகம் உண்டு. சோ என்ன நடந்தது? ரதத்துல வரும்போது ஜெகநாதர் எல்லோருக்கும் விதத்திலும் அன்பு செய்யறாரு, எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு, வித்தியாசமே பார்க்கறது இல்லை. சரி, அடுத்தது ஜெகநாதர் இருக்காரு இல்லையா, அவர் ரொம்ப அழகா பகவத்கீதை ஸ்லோகத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. எப்படின்னா, நீங்க எல்லாரும் இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்ட கதைகள் தான், இருந்தாலும் பகவத்கீதையோடு எப்படி அழகா பொருந்தி இருக்குன்னு பாருங்க. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? யாராவது எனக்கு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா அதை நான் ஏத்துக்குவேன். அப்போ ஒரு பக்தர், அவர் பேர் வந்து தாசியா பௌரி. தாசியா பௌரிங்கிற ஒரு ஒரு சாதாரண கிராமத்துல வாழக்கூடிய ஒரு பக்தர். கிராமத்துல பெரிய படிப்பறிவுள்ளவன் கிடையாது, நம்மள மாதிரி ஐடி கம்பெனிலயோ சாப்ட்வேர் கம்பெனியோ ஒர்க் பண்றவர்கள். உயர்ந்த குலத்துல பிறந்தவர் இல்ல, உயர்ந்த குல பிறப்பு, பௌதிக அறிவு ஒண்ணு, சாதாரண ஒரு கிராமத்துல வாழக்கூடிய அவர் ஒரு நாள் பக்தர் சங்கத்துக்கு எல்லாம் போனார். அப்ப பக்தர்கிட்ட இருந்து ஜெகநாதருடைய பெருமைகள்லாம் கேட்டார். ஜெகநாதருடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது பெருமைகள், அவரது மகிமைகள் அப்படியே அந்த பக்தர் சங்கத்துல இருந்ததுனால இவருக்கு அப்படியே ஜெகநாதர் மேல அளவிட முடியாத அன்பு வந்து விட்டது, பிரேமம். பக்தர்கள் கூட சேர்ந்துட்டாரு. சோ இது ரொம்ப அழகா ரூப கோசாமி பிரபுபாதர் நம்முடைய பூர்வாச்சாரியர் என்ன சொல்றாரு? ஆதோ ஸ்ரத்தா ததசாது சங்கா அத பஜன கிரியா அனர்த்த நிவர்த்திச்சா நிஷ்டா ருச்சி. இப்படி பக்தியில டிஃபரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. பக்தியில பல்வேறு நிலைகள். அதுல முதல்ல வந்து நமக்கு நம்பிக்கை, பகவான் ஜெகநாதர் மேல உறுதியான நம்பிக்கை வரும், வலுவாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப வரும்? சாது சங்கம், பக்தர் சங்கத்துல வந்து பகவானுடைய அருமை பெருமைகளை கேட்கும். அப்புறம் பக்தர் என்ன பண்றாங்க? நாம ஜபிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. நம்ம நாம ஜபிக்கணும். அதுக்கப்புறம் பகவத்கீதை பாகவதம் படிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இதயத்துல அழுக்குகள்லாம் அனர்த்தங்கள்லாம் போக ஆரம்பிக்கும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை எல்லாம் போயிடும். அப்ப கிருஷ்ணன் மேல நமக்கு உறுதியான பக்தி, அன்பான பக்தி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த தாசியா பௌரி அவர் வந்து பக்தர் சங்கத்திலிருந்து பகவான் நாமத்தில கேட்டு அவருக்கு கிருஷ்ணன் மேல பிரேமம் ஏற்பட்டு ஒரு நாள் அவர் வந்து 24 மணி ஜெகநாதரே நினைச்சிட்டு இருக்காரு. ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் பகவானே நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பார். ஜெய் ஜெகநாத் பலதேவ் சோத்ரமையா கி ஜெய் போனோ ஜெகநாத் சுவாமி கி பாடிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, உங்க மனைவி வந்து அவருக்கு பிரசாதம் பரிமாறினாங்க. சாதம், இலையில சாதம் போட்டு அந்த சாதத்துக்கு நடுவுல பீட்ரூட் பொரியல், தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சாங்க. இவருக்கு அதை பார்த்த உடனே பகவான் ஜெகநாதனுடைய திருமுகம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஜெகநாதனுடைய முகம் எப்படி இருக்குன்னா, அப்படியே இந்த ஒயிட்ல 2 கண்ணு, நீளமான ஒரு அகலமான ஒரு வாய். அந்த வாய் வந்து அப்படியே சிவப்பு நிறத்துல இருக்கும், கோவை பழம் மாதிரி, பிம்பா பழம் மாதிரி இருக்கும். கண்கள்லாம் அப்படியே நல்ல பெருசா இருக்கும். அந்த ஒயிட் ரைஸ் நடுவுல அந்த பீட்ரூட் பொரியல வச்சுன்னே ஜெகநாதனுடைய கண்கள் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதழ் வந்து அந்த தக்காளி சட்னி வந்து அப்படியே இதழ் மாதிரி. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஜெகநாதனுடைய ஞாபகம் வந்துருச்சு. பாத்தீங்களா, நம்மளும் தினமும் சாப்பிடுறோம், பகவான் நினைக்கவா செய்யறோம், பசி ஆறுனா போதும்னு நினைக்கிறோம். ஆனா இவருக்கு தட்டுல உள்ள பிரசாதத்தை பார்த்த உடனே ஜெகநாதரின் ஞாபகம் வந்து அப்படி தன்னை மறந்து போய் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படி கண்ணில் வந்து அருவி மாறி கண்ணீர் அழுறாரு, சிரிக்கிறாரு, தலையில விழுந்து பிறகு அப்படி மயங்கி விழுந்துட்டேன். இந்த மனைவியானவள் இதை பார்த்ததே இல்லை, என்னாச்சு இவருக்கு? இவர் வந்து ஒரு நாள் ஜெகநாதபுரி போயிட்டு வந்தாரு. ஜெகநாதபுரி போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு. அன்னில இருந்து ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு. என்னமோ ஆயிடுச்சு இவருக்கு, பேய் தான் பிடிச்சிச்சு போல இருக்கு. சில நேரம் அழறாரு, சில நேரம் சிரிக்கிறாரு, சில நேரம் மயங்கி விழுந்துடுறாரு. இந்த பெண், அவருடைய மனைவி பயந்து விட்டாங்க. மாதாஜிக்கு பயம் வந்துருச்சு, கணவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, பேய் பிடிச்சிருச்சு போல இருக்கு, அவருக்கு பேய் பிடிச்சிருச்சு. அப்ப அங்க சாதுக்களை கூப்பிட்டாங்க, வைணவர்கள், பாகவதர்கள், சாதுக்கள்லாம் கூப்பிட்டு என் கணவருக்கு என்ன ஆச்சு, தயவுசெய்து பாருங்களேன், என்ன பண்றாருன்னு புரிய மாட்டேங்குது. சில நேரம் அழறாரு, சிரிக்கிறாரு, மயங்கி விழுந்துடுறாரு, ஜெக 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 ஜெகனா 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த சாதுக்கள்லாம் பார்த்தா இந்த சாதாரண ஒரு பக்தனுக்கு பகவான் மேல் பிரேமம் ஏற்பட்டு விட்டது.
ஏம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? நான் தட்டுல சாப்பாடு போட்டா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறாரு ஜெகநாத். ஜெகநாதர் அழற. சரி, எப்படி நீ பரிமாறின? அவங்க பரிமாறின விதத்தை சொல்றாங்க. அது வந்து ஜெகநாதருடைய திருமுகமாக இருக்குது. அந்த தட்டுல வந்து பிரசாதம் வைக்கும் போது அவங்க பாக்குறாங்க ஜெகநாதருடைய திருமுகம். சரிம்மா, நீ இப்படி பண்ணாத, எல்லாம் தனித்தனியா வை. பீட்ரூட் பொரியல் தனியா வச்சிரு, சாப்பாடு தனியா வச்சிரு, கூட்டு சட்னி எல்லாம் தக்காளி சட்னி தனித்தனியா வச்சிரு, அப்ப சாப்பிட்டு. அப்பேற்பட்ட பக்தர். இப்ப சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான். பெரிய பாண்டித்யமோ பௌதிக கல்வியோ ஆஹ், அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான பணிவான பக்தர். அவர் கிராமத்துல ரொம்ப சின்சியரா வந்து சேவை பண்றார், வேலை பண்றார். தன் குடும்பத்தை பார்க்கணும், மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஆனாலும் ஜெகநாதருடைய லீலைகளை நினைத்து கொண்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்து ஒரு பக்தர் வந்து ஜெகநாதபுரிக்கு போறார், பகவான தரிசனம் பண்ண போறார். அப்ப இவர் வந்து இந்த தாசியா பவர் இருக்கார் இல்லையா, அவருடைய தோப்புல வந்து இளநீ வந்து ரொம்ப நிறைய இருக்கு. இளநீ தேங்காய் எல்லாம் நிறைய இருக்கு. அதை வந்து சொன்னார் இவர்கிட்ட, நீங்க வந்து ஜெகநாதபுரிக்கு போறீங்க, நான் பகவானுக்கு இளநீ கொடுக்குறேன், நீங்க கொண்டு போய் நிவேதனம் பண்ணுங்க, நீங்க கொண்டு போய் கொடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன பண்ணணும்? ஜெகநாதருடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்க வந்து கருட ஸ்தம்பம் இருக்கும். ஜெகநாதர் கோயில் போனீங்கன்னா ஜெகநாதருடைய கர்ப்ப கிரகம், அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு, ஜெகன்மோகன் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு கருட ஸ்தம்பம், கருடருடைய ஸ்தம்பம் இருக்கு. அந்த கருட ஸ்தம்பத்துக்கிட்டே நின்னுக்கங்க. இந்த ரெண்டு இளநீ உயர்த்தி, ஜெய் ஜெகநாத், ஓ ஜெகநாத் பகவானே ஜெகநாதா, இந்த இளநீ வந்து உங்க பக்தர் தாசியா பௌரி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. பகவான் கை நீட்டி பெற்றுக் கொள்வார். பகவான் என்ன பண்ணுவாரு? கை நீட்டி பெற்றுக் கொள்வார். இவருக்கு நம்பிக்கையே இல்லை. எவ்வளவு பக்தர்கள் வர்றாங்க போறாங்க, எவ்வளவு பக்தர்கள் நிவேதனம் செய்யறாங்க, அந்த கோயில்ல பூஜாரி தான் செய்யறாங்க. பூஜாரிட்ட கொடுத்தா அவங்க போய் நிவேதனம் பண்ணுவாங்க. இவர் என்னடா இப்படி சொல்றாரு? இவர் அப்பேற்பட்ட பக்தரா? இவர் சொன்னா பகவான் கை நீட்டி வாங்கிக்குவாரா? இதெல்லாம் நடக்குமா? இது சாத்தியம்? அவருக்கு சந்தேகம். நான் நம்ப மாட்டேன். இவர் வந்து சொல்லுவாரா, நான் போய் சொல்லணுமா, ஓ ஜெகநாதா, இந்த இளநீ வந்து உங்க பக்தர் தாசியா பௌரி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் வாங்கி பிடிச்சுக்குவார், கையை நீட்டி வாங்கிக்குவார். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60-70 அடி தூரம் வரும். ஜெகநாதருடைய கர்ப்ப 100 அடியே வரும்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா சொல்லணும். ஜெகநாதருடைய கர்ப்பகிரகத்துல இருந்து இந்த கொடி ஸ்தம்பம், ஜிதஸ்தம்பத்துக்கு, கொடி கருட ஸ்தம்பத்துக்கு ஒரு 100 அடியா தூரம் வரும். அந்த 100 அடி பகவான் கை நீட்டி வாங்கிக்குவார் சொல்றாரு. அவ்வளவு நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் இல்ல, அவ்வளவு தூய பக்தி அவருக்கு. ஆனா இவருக்கு நம்பிக்கை இல்லை. நாங்க கதை விடுறீங்க, நாம எல்லாம் இளநீ வாங்கினா கோயில கொண்டு போய் கொடுப்போம், பூஜாரி நிவேதனம் பண்ணுவாரு. நம்ம எப்படி நம்ம நிவேதனம் பண்ணா ஜெகநாதர் ஏத்துக்குவாரா? நம்ம என்ன பிராமணரா? பகவானை தொட்டு சேவை பண்றவங்களா? அந்த தகுதியெல்லாம் நமக்கு இருக்கா? நம்ம வந்து கொடுத்தா பகவான் ஏத்துக்குவாரா? ஆனா இவர் சொல்றார், நான் அடித்து கூறுகிறேன், உறுதியா சொல்றேன், நீங்க போங்க, கருட ஸ்தம்பத்துக்கு முன்னாடி நின்னுக்கங்க, 2 இளநீ கையில தூக்குங்க. ஓ ஜெகநாதா, இந்த இளநீ வந்து தாசியா போய் கொடுத்திருக்காரு, வாங்கி கொள்ளுங்க. அப்ப 2 கையில நீட்டி வாங்கி கொள்வார். அப்படி நம்பிக்கை இல்ல, திரும்ப எடுத்துட்டு வந்து, உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா திரும்ப கொண்டு வந்துருக்கு. இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எதுவே நடக்க போறது இல்ல, எனக்கு நல்லா தெரியும். இவர் பேர சொல்லி எல்லாம் பகவானோட இளநீ வாங்கி குடிக்க போறது இல்ல. ஆனாலும் பார்க்கலாம், இந்த பக்தர் இவ்வளவு உறுதியா சொல்றாரு, எப்படிதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இவர் என்ன பண்ணாரு? அந்த கிராமத்துல இருந்து 2 இளநியை தூக்கிட்டு நேரா கோயிலுக்குள்ள வந்தார். கர்ப்ப கிரகத்துக்குள்ள நின்னுட்டு அவர் சொன்ன மாதிரியே சொன்னார், ஓ ஜெகநாதா, இந்த இளநீ வந்து உங்களுடைய பக்தன் தாசியா பகவான் உங்களுக்காக கொடுத்திருக்காரு. சொன்ன உடனே பகவான் கைகளை வேகமாக நீட்டி பறித்துக் கொள்கிறார். ஆச்சரியம், கண்ணெல்லாம் திகைத்து போய் கண்ணுல கண்ணீர் மல்க. ஓ, இந்த தாசியா பகவரி அப்பேற்பட்ட பக்தரா? அவர் சொன்ன மாதிரி பகவான் எடுத்துக்கொண்டாரு. நான் ஏதோ ஒரு சாதாரண கிராமத்தான் நினைச்சிட்டு அவரு, ஏதோ ஒரு சாதாரண ஆளு, இந்த ஆள் பண்ற பக்தி இல்லைங்க பகவான் எடுத்துட்டு போறாரு, அதெல்லாம் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிரூபித்து விட்டார். அதே 9ஆம் அத்தியாயம் பகவான் மிக அழகான ஒரு ஸ்லோகம், மாங்கி பாத்திரபாஸ்ரித்ய ஏபீஷு பாபயோனய ஸ்திரியோ வைசியஸ்ததா சூத்ரா தேபியாந்தி பராங்கதி. அர்ஜுனா, யார் வேணா அடையலாம்,
பெண்கள், வியாபாரிகள், இழிகுலத்துல பிறந்தவங்க, சூத்திரர்கள் யார் வந்தாலும் என்னை சரணாகதி என்று வந்து விட்டால் நான் வெறுப்பதில்லை, நிராகரிப்பதில்லை, அவரை ஏற்றுக்கொள்வேன். பாத்தீங்களா? ரொம்ப அழகான ஒரு லீலை. அப்புறம் ஒரு நாள் என்ன நடந்தது? ஆசியா பௌரியுடைய தோப்புல மாமரம் இருக்கு. அந்த சீசன் வந்து கூட நிறையாக மாம்பழம். அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இந்த மாம்பழத்தை ஜெகநாதருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். கூடை நிறையாக மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு, அழகான மாம்பழம், இயற்கையாக விளைந்த மாம்பழம், நல்ல சுவையும் மனமும் கமழும் மாம்பழம். அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு ஆசியாபுரி தடவை அவரே வர்றார். மாம்பழத்தை எடுத்துட்டு அவரே ஜெகநாதபுரி வர்றார். அவர் கிராமத்துல இருந்து நடந்து வர்றார். ரொம்ப சந்தோஷமா கீர்த்தனை பாடிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நம்ம ஜெகநாதரை போய் தரிசனம் பண்ண போறோம், அவருக்கு மாம்பழம் போகா நிவேதனம் பண்ண போறோம் பேரானந்தத்துல அப்படியே உற்சாகமா வர்றார். வந்து கோயிலுடைய என்ட்ரன்ஸ், அதுக்கு சிங்கத்வாரம் பேர். இந்த கோயில் முன்னாடி, ஜெகநாத கோயில் முன்னாடி 2 சிங்கம் இருக்கும், சிங்கத்வாரம். அந்த சிங்கத்வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவர் கூடையில மாம்பழம் எடுத்துட்டு வந்திருக்கு. இங்க வந்து பூஜாரிகள் அவர் சுத்திக்கிட்டாங்க. நிறைய பாண்டா பூஜாரிங்க, ஜெகநாதபுரியில பூஜாரிகளை பாண்டான்னு சொல்லுவாங்க. நிறைய பாண்டாக்கள்லாம் வந்து சுத்திக்கிட்டாரு. ஏ தாசியா பௌரி, மாம்பழ கூட ஏட்ட கூட நான் போய் நிவேதனம் பண்றேன். இன்னொரு பிராமணர் தான், இல்ல இல்ல நீ என்ன நிவேதனம் பண்ண, நான் போய் நிவேதனம் பண்றேன். இப்படி எல்லாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ நிவேதனம் பண்ணுவான், நான் நிவேதனம் பண்ணுவேன், நான் தான் போய் பண்ணுவேன். தாசியாபுரி பார்த்தா, நீங்க யாருமே நிவேதனம் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். ஓ, நீ எப்படி பண்ணுவ? நீதான் கோயில்ல கர்ப்பகத்துக்குள்ள போக முடியாது, நீ பிராமணன் கிடையாது, நீதான் கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியாது, நீ எங்களுடைய தயவு இல்லாம. இந்த பிராமணர்கள்லாம் ரொம்ப கர்வமா சொன்னாங்க. பிராமணர்களுக்கு கொஞ்சம் கர்வம் வந்து விட்டு, நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோம், பகவானுக்கு அருகாமையில சேவை பண்றோம், எங்களுடைய நிவேதனத்தை பகவான் ஏத்துக்கிறாரு, நாங்க தான் வந்து உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு கர்வம் வந்து விட்டு. இது இயல்பு தானே இந்த உலக வாழ்க்கையில. ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீவீர் ஏகவாத மமத்மா. உயர்ந்த குல பிறப்பு, உயர்ந்த குல கல்வி, உயர்ந்த குல பிறப்பு, கல்வி, ஐஸ்வர்யம், செல்வம், பெயர், புகழ், பதவி, இதெல்லாம் தான் கொஞ்சம் கர்வம் வந்து. அந்த கர்வம் இருக்கிறவங்க பகவான் கிட்ட சரணடைய மாட்டாங்க. ராமனர் என்ன பண்ணாங்க? நாங்க இல்லாம எப்படி நிவேதனம் பண்ற நாங்க பார்க்கணும். எப்படியாவது நீங்க, நாங்க எங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டாலும் எங்கள ஒருத்தர் நீ செலக்ட் பண்ணிதான், எங்கள ஒருத்தர் நீ கொடுக்கணும், நாங்க தான் போய் பகவான் நிவேதனம் பண்ணணும், நாங்க போய் ஆஃபர் பண்ணாதான் ஜெகநாத் சாப்பிடுவார். நீ தலைகுப்புற நின்னாலும் அது நடக்காது. நீ தலைகுப்புற நின்னாலும் இந்த மாம்பழத்தை நாங்க தான் நிவேதனம் பண்ணுவோம், இது யாரும் பண்ண முடியாது. ஓ அப்படியா, நான் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணாரு? கையில 2 மாம்பழம் எடுத்தார். மேல வந்து சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரம் பகவானுக்கு பேர் வேறே இல்லை. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே மனமந்திராய சுமந்திரவியா ஜெகநாதாய தீனம். நீலாச்சல தாமத்துல பகவான் நித்தியமா வாசம் பண்றார். அங்க இருக்கிற சுதர்சன சக்கரம் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட சுதர்சன ஆழ்வார், பகவானுக்கு மிக பிரியமான பக்தர். அந்த சுதர்சனத்துக்கு என்ன நிவேதனம் செய்தாலும் அது பகவான் நிவேதனம் செய்தது. அந்த சுதர்சனத்தை தரிசனம் செய்தால் பகவானை தரிசனம் செய்தது. பகவானும் அவர் தூய பக்தரும் வேற வேறையே இல்லை. என்ன பண்ணாரு? 2 மாம்பழம் எடுத்து ஜெய் ஜெகநாதர் காணாம போயிடுச்சு. மீண்டும் 2 மாம்பழம் எடுத்தாரு, ஜெய் ஜெகநாதர் காணாம போயிடுச்சு. கூடையில இருந்து மாம்பழம் எடுக்கிறாரு, காணாம போகுது. கூடையில இருந்து மாம்பழம் எடுக்கிறாரு, காணாம போகுது. கூடையில் உள்ள மாம்பழம் பூரா காணாம போச்சு. இவங்க எல்லாம் இந்த பிராமணர் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்ன தாசியா போரி, என்ன மாயவத்தை பண்றதுக்கு முன்னாடி ஏதோ மேஜிக் எல்லாம் படிச்சுட்டு வந்து, மாயாஜாலம் எல்லாம் படிச்சுட்டு வந்து இவர் கூட இருந்து மாம்பழம் எடுக்கிறாரா, அது காணாம போகுது. அவர் சொன்னார், இல்ல, இந்த மாம்பழம் காணாமல் போகவில்லை. இந்த மாம்பழத்தை ஜெகநாதர் ஏற்றுக்கொண்டார், ஜெகநாதர் சுவைத்துக் கொண்டிருக்கிறார், ஜெகநாதர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு ருசியும் ஆனந்தமும் இந்த மாம்பழத்தில் இருக்கிறது, அதை பகவான் சுவைத்துக் கொண்டிருக்கிறார். இவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆடையார முட்டா பயலா இருக்கான். இவனே கோயிலுக்கு வெளியில நிக்கிறான், மாம்பழத்தை கோயிலுக்குள்ள கொண்டு போகல, கூடையில இருந்து கையில எடுத்து மேல காமிக்கிற காணாம போகுது. ஏதோ மந்திர வித்தையெல்லாம் பண்ணி வித்தை காமிச்சிட்டு இருக்கிறான், ஏதோ மந்திர மாயாஜலம் எல்லாம் பண்றான். நம்பிக்கையே இல்லை இந்த பிராமணர்களுக்கு, நம்பிக்கையே இல்லை. அப்ப அவர் சொல்ற, ஓஹோ, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பாருங்க, கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அட என்னடா, கர்ப்ப கிரகத்துல என்ன இருக்கு போகுது? பகவான் தான் உட்கார்ந்துட்டு போறாரு. அங்க போய் பாருங்க, அங்க போய் பாருங்க, பகவான் மாம்பழம் சாப்பிட்டுருப்பாரு. போய் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்.
எப்படி இந்த பையன் இவ்வளவு உறுதியா சொல்றாரு? சரி போய்தான் பாப்போமே. ராமன் எல்லாம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனா அங்க ஜெகநாதர் மாம்பழத்துல சாப்பிட்டு கொட்டையை போட்டு வச்சிருக்காரு. அங்க மாம்பழத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு அது சுவையான மாம்பழம், தாசியா பவரின் பிரேமம், அவரது அன்பு, அதை பருகி இருக்கிறார். அதை சாப்பிட்டு அங்க சுத்தி விக்கிரகம் சுத்தி மாம்பழ கொட்டைகளா இருக்கு. ராமன் அப்பதான் உணர்ந்தாங்க, பகவான் எளிமையான பக்தி தான் கவரப்படுவார். எளிமையா யாருக்கு பணிவு, யாரிடம் பணிவு இருக்கிறதோ, யார் எளிமையாக பக்தி செய்யறாரோ அந்த பக்தரே பகவானை கவர முடியும். வேற வேற எந்த முறையாலும் அல்ல. பகவானை எளிமையாலும் பணிவாலும் தான் கவர முடியும். பக்தி ரொம்ப பணிவா இருக்கும் பக்தர்கள். ரொம்ப எளிமையா, வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது. ரொம்ப எளிமையா பணிவா இருக்கும். அந்த பக்தன் பண்ணக்கூடிய நிவேதனத்தை பகவான் ஏத்துக்கிறார். நம்ம நிவேதனம் பண்ணும்போது நாம் ஒரு கருவிதான். பகவானுக்கு சமைக்கிற அருகதை நமக்கு கிடையாது. ஒரு முழுமுதற் கடவுள். ஆனா அன்போடு கொடுக்கிற பழத்தை பகவான் ஏற்றுக்கொள்வார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம். 2 முறை அந்த ஸ்லோகத்துல பக்தி சொல்றேன். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரியாதா. 2 முறை சொல்றேன். பக்தி இருந்தால் மட்டும்தான் பகவான் ஏற்றுக்குவார். பக்தி இல்லாம நம்ம என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள. இப்போ ஒரு பக்தனுக்கு பக்தி இருக்கு, பகவான் இடத்துல அன்பு இருக்கு, அவர் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலும் ஏத்துக்குவார். ஒரு பக்தன்ட்டு அன்பே இல்லை, அவன் கேஷ்யூ நட்டு பாதாம் நட்டு எது கொடுத்தாலும் பகவான் ஏத்துக்க மாட்டான். அது பேரளவா அவன் நிவேதனம் பண்ண முயற்சி பண்ணலாம், ஆனா பகவான் சாப்பிட மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட பக்தி இல்லை. பக்தி இல்லாம ஒருத்தர் என்ன ஆஃபர் பண்ணாலும், நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு வரார். துவாரகையில இருந்து கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு வரார். துரியோதன் போய் எப்படியாவது கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெற்று விட வேண்டும், மகாபாரத யுத்தத்துல எப்படியாவது வாசுதேவனுடைய படைகள் எல்லாம் நம்ம பக்கம் இருக்குன்னு சொல்லி வாசுதேவனை தாஜா பண்ணலாம். வாசுதேவரை போய் தாஜா பண்ணலான்னு, ஓ கிருஷ்ணா வாசுதேவா என்னுடைய அரண்மனைக்கு வாங்க, பாருங்க என் அரண்மனை எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்தது, ரொம்ப விலை உயர்ந்தது. அந்த மாளிகை கோபுரம் பாருங்க, எல்லாம் ஃபுல்லா ஐவரி கோல்டு, கோல்டாலானது. சுச்சாசனம் தான் என்னுடைய அரண்மனை ஒருத்தர் சொல்றாங்க. அப்புறம் அந்த கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய ராஜபோகம், அறுசுவை உணவு, சாதம் பருப்பு கூட்டு பொரியல் வடா பாயசம், இனிப்புல பலதரப்பட்ட இனிப்பு வகைகள், பலதரப்பட்ட இனிப்பு வகைகள், காரம் புளிப்பு துவர்ப்பு கசப்பு 6 விதமான சுவை உள்ள உணவு, பெரும் விருந்து. துரியோதன் கூப்பிடாரு, வாங்க விருந்து சாப்பிட போலாம். அந்த பக்கம் விதுரர் ஒரு சின்ன வீட்டுல நிக்கிறார். விதுரர் பகவான் தரிசனம் பண்ணிட்டு அப்படி பகவான் திரும்ப பாக்குறாரு. விதுரர் ஒரு சிறிய வீட்டுல இருக்காரு. துரியோதன் என்ன பெரிய, இந்த ஆள் வீட்டுல என்ன இருக்க போகுது? கிருஷ்ணா ஏன் அங்க போக, அந்த பக்கம் பாருங்க, இரு துரியோதனா வந்துடுறேன். கிருஷ்ணா அங்க போகாதீங்க, அந்த வீட்டுல ஒண்ணும் இருக்காது, இது வர்றேன். அப்படியே விதுரர் பக்கம் திரும்புற. விதுரர் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர். பகவானை அன்போட, பகவானே இந்த ஏழையின் குடிசைக்கு தாங்கள் வந்தது நான் செஞ்ச பாக்கியம். வீட்டுக்குள்ள போனார். பகவான் விதுரருடைய வீட்டுக்குள்ள போன விதுரருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, கண்ணுல கண்ணீர். பகவானே வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. விதுரருடைய மனைவிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி சாப்பிட ஏதா இருக்கா, பழம் தான் இருக்கு. அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு கிருஷ்ணரை பார்த்த அன்புல பிரேமத்துல கண்ணெல்லாம் கண்ணீராயி அந்த பழத்தை கொடுத்துக்குள்ள பழத்துக்கு போட்டு தொழிலை கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணன் அதிகமா ஆனந்தமாக சாப்பிடுற பக்தருடைய வீட்டுல அங்க பக்திங்கிற அந்த நறுமணம், பக்திங்கிற அமிர்தம் அது இருக்கும்போது பகவான் பேரானது. பாத்தீங்களா? அதனால ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். பகவத்கீதையில சொன்ன ஸ்லோகத்தை எல்லாமே பகவான் ஏதோ வார்த்தையா சொல்லிடல, சும்மா யதார்த்தமா சொல்லிடல, சும்மா போற போக்குல சொல்லிட்டு போகல. அவர் அனைத்தும் நடத்தி கொண்டிருக்கிறார். அது நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த தமிழ்ல ஒரு டயலாக் பேசுவாங்க, நான் எல்லாம் சொல்றதா செய்வேன், செய்யறதா சொல்லுவேன். இது கிருஷ்ணருக்கு தான் பொறுத்து, வேற யாருக்கும் பொறுத்து. பகவான் மட்டும்தான் சொல்றதை செய்வாரு, செய்யறதை சொல்லுவார். சும்மா நம்ம டயலாக் பேசிக்கலாம், நான் சொல்றதா செய்வேன், செய்யறதா சொல்லுவேன், அதெல்லாம் ஒண்ணு நடக்க போறது. ஆனா பகவான் கிருஷ்ணர் ஒன்று உரைத்து விட்டால் அதில் பின்வாங்க மாட்டார். அழகான லீலை. பகவத்கீதையில் அழகழகான ஸ்லோகங்கள். அதே போல அந்த அர்ச்சா விக்கிரகம், பகவானும் விக்கிரகம் வேற வேறே அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துணி சாட்சாத் நஜேந்திரன். கிருஷ்ணருடைய விக்கிரகம் கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல. ஜெகநாதர் ஒரு கல்லோ மரமோ அல்ல. ஜெகநாதர் ஒரு மரம் அல்ல, காரு பிரம்மம். அந்த விக்கிரகத்தில் பகவான் நித்தியமாக வாசம் செய்கிறார். பிரம்மா சொல்றார்,
பகவானை ஓரொரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அங்கானியஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கழயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானை ஓரொரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அவர் கண்ணால சாப்பிட முடியும், காதால பேச முடியும், வாயால பார்க்க முடியும். ஏன்னா அவர் அங்கம் அனைத்தும் ஆன்மீகமானது, சச்சிதானந்த விக்கிரகம். அதனால ஜெகநாதர் கையை நீட்டி தாசியாபவரின் இளநியை பெற்றுக் கொண்டது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் அல்ல. பகவான் தன் திருக்கரங்களை நீட்டி தாசியாபவரின் இளநியை பறித்துக் கொண்டது, அது அன்போடு பெற்றுக் கொண்டது பக்தர்களுக்கு ஆச்சரியமான விஷயமே அல்ல. ஏன்னா பக்தருக்கு தெரியும் பகவான் அவ்வளவு அன்பு செய்வார். பக்தர் அல்லாதவனுக்கு நம்பிக்கை கிடையாது. பக்தராக இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பக்தர் அல்லாதவங்க தலகுப்புற நிலால் புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய விக்கிரகம், ஜெகநாதனுடைய லீலைகள், அதை மனக்கற்பனையாலேயோ வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்ல வேத கல்வியினாலேயோ இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ தெரிஞ்சுக்க முடியாது. அன்பு இருந்தாதான், பக்தி இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். பக்தி இல்லாதவங்க இதெல்லாம் உணரவே முடியாது. ஒரு அழகான லீலை பகவத்கீதை சொல்ல அனைத்து ஸ்லோகத்தையும் பகவான் நடைமுறையில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இதனால ரொம்ப அழகான வாய்ப்பு. நம்ம ஜெகநாதனுடைய தேர் திருவிழாவில் கலந்து கொள்வது, ஜெகநாதன் பிரசாதம் பெற்றுக் கொள்வது, அவர் கருணையை பெற்றுக் கொள்வது, அவருக்கு சேவை செய்வது, பக்தர்களுக்கு சேவை செய்வது, ஆனந்தம். கிருஷ்ண பக்தினாலே பேரானந்தம். நாளுக்கு நாள் அதை அனுபவிக்கிறது. அதனால பக்தர்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள், தவறாம இந்த பகவத்கீதை சத்சங்கத்துல கலந்துக்கணும். பகவத்கீதை நன்றாக படிக்க வேண்டும். பகவான் ஜெகநாதனத்துல அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு சேவை செய்ய வேண்டும். நாமத்தை ரொம்ப அழகா கவனமா உச்சரிக்கணும். எல்லாம் நம்ம பக்தியில ரொம்ப ஆர்வமா பண்ணா பகவானுடைய அனுகிரகத்தை வெகு சீக்கிரம் பெற்று விடலாம். அப்புறம் மீண்டும் இந்த ஜட உலகத்துல பிறக்க வேண்டியதே கிடையாது. இந்த உடலை விடும்போது பகவானே நினைத்துக் கொண்டு பகவானை வளர்த்துக்கணும். வாழும்போது சந்தோஷமா இருக்கலாம், அதை விட்டாலும் பகவான். ஹரே கிருஷ்ணா. जय श्री प्रभुपाद की जय। जगन्नाथ प्रदेश मैया